ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். தென்னாப்பிரிக்கா பாலஸ்தீனம் போன்று தமிழர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். இது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நேற்று நாடாளுமன்றத்தில் ஆற்றியிருந்த உரையின் தலைப்புச் செய்தி. இந்த செய்தி இன்றைய தமிழ் நாளிதழ்களின் பிரதான தலைப்புச் செய்திகளாக வெளிவந்துள்ளன. வணக்கம் நேயர்களே, இன்று டிசம்பர் மாதம் 4ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். நாம் இன்றைய தினம் வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி: தென்னாப்பிரிக்கா பாலஸ்தீனம் போன்று தமிழர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பிரபாகரன் கொல்லப்பட்டமை விஞ்ஞான ரீதியில் உறுதிப்படுத்தப்படவில்லை என்கிறார் ஸ்ரீதரன் எம்பி என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி வெளிவந்துள்ளது. தென்னாப்பிரிக்கா மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய நாடுகள் சர்வதேசத்தின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டதை போன்று தமிழ் மக்களுக்கும் அவ்வாறான அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட எம்பி எஸ் ஸ்ரீதரன் நேற்று சபையில் தெரிவித்தார். நெல்சன் மண்டேலா, யாசிர் அரபாத் மற்றும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஆகியோர் கரந்தடி படைத்த தலைவர்கள் என ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டார் என்பது விஞ்ஞான ரீதியில் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற 2013ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு, நீர்ப்பாசன, நீர்வள முகாமைத்துவம் மற்றும் சுற்றாடல் ஆகிய அமைச்சுக்களுக்கான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்ததாக இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் கைதை இந்தியா கண்டிக்க வேண்டும், கருணாநிதி வலியுறுத்தல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் மாவீரர் தினத்தையொட்டி கைது செய்யப்பட்ட மாணவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் மு கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சென்னையில் நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யாழ் பல்கலைக்கழகத்தில் பயிலும் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது சிங்கள இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி அதற்கு தமிழகத்திலே உள்ள பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கார்த்திகை தீபத்தையொட்டி இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் வீடுகளில் ஏற்றி வைத்த விளக்குகளையும் கூட சிங்கள இராணுவத்தினர் அடித்து நொறுக்கி ஈழத் தமிழர்களின் மனதை காயப்படுத்தியுள்ளனர். மாவீரர் தினத்தையொட்டி 27ஆம் திகதி அன்று வீர வணக்கம் செய்து கொண்டிருந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை சிங்கள இராணுவத்தினர் தாக்கி இருக்கின்றனர். இதுகுறித்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவரும் சிங்களவருமான சஞ்சீவ பண்டார பேட்டியளிக்கையில், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தாக்கப்பட்டது மற்றும் 4 மாணவர்களின் கைது நடவடிக்கைக்கு எதிராக நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் ஒன்றிணைந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட மாணவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார். யாழ் பல்கலைக்கழகத்தில் நடந்த தாக்குதலை கண்டித்து பல்வேறு பல்கலைக்கழகங்களில் கால வரையறையற்ற வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வை அமெரிக்க தூதரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இது பற்றி இந்திய தூதரகம் விசாரித்து இந்திய அரசிடம் தெரிவித்து அரசின் சார்பில் வன்மையான கண்டனத்தை ராஜபக்ச அரசுக்கு தெரிவித்துவிட வேண்டும் என கருணாநிதி கேட்டுக்கொண்டுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை விடுவிக்க கோரி நேற்று கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் வீரகேசரி இன்று பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அதனை தவிர இன்னும் சில முக்கிய செய்திகளாக, தெரிவுக்குழுவின் 2வது அமர்வு இன்று பிரதம நீதியரசர் சிராணி ஆஜராவார் என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிரான குற்றவியல் பிரேரணை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் 2வது அமர்வு இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற உள்ளது. பாராளுமன்ற கட்டட தொகுதியின் 1ஆம் இலக்க அறையில் இன்று காலை 10:30 மணிக்கு இந்த அமர்வு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய அமர்விலும் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க தனது சட்டத்தரணிகளுடன் ஆஜராக உள்ளார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர பிரதம நீதியரசர் இணங்கினால் விசாரணையை ஒத்தி வைக்கலாம், ராஜித சேனாரத்ன கூறுகிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றவியல் பிரேரணையை விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழு அதன் விசாரணை அமர்வுகளை 1 மாத காலத்திற்கு ஒத்திவைப்பதற்கு பிரதம நீதியரசரும் இணங்கினால் அதனை செய்ய முடியும். அதாவது தனக்கு விடுமுறை அவசியம் என்று பிரதம நீதியரசர் கோரினால் 1 மாத காலம் ஒத்தி வைக்கலாம், இல்லாவிடின் அது சாத்தியமற்றது என்று பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் ஆளும் கட்சி உறுப்பினரும் அமைச்சருமான டாக்டர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றவியல் பிரேரணையை விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் விசாரணைகளை டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 1 மாத காலத்திற்கு ஒத்திவைக்குமாறு குறித்த தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கை தொடர்பில் கேட்டபோதே அவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர இன்னும் சில
சில முக்கிய செய்திகளாக பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றவியல் பிரேரணை, சட்டத்தரணிகள் சங்கத்தின் அடிப்படை உரிமை மீறல் மனு உயர்நீதிமன்றத்தால் விசாரணைக்கு ஏற்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், பிரதம நீதியரசர் சேனானி பண்டாரநாயக்க தனது நிலைப்பாடு குறித்து நீதிபதிகளுக்கு விளக்கம், குற்றம் எதுவும் இழைக்கவில்லை என்று எடுத்துரைப்பு என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அத்துடன் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையும் விரைவாக பார்த்துவிடலாம். அதனுடைய பிரதான செய்தி, மாணவரின் விடுதலை கோரி இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம், பொது அமைப்புகள் அரசியல் கட்சிகள் குவிகின்றன என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது ராணுவமும் போலீசாரும் இணைந்து நடத்திய தாக்குதலின் பின்னர் மாணவர் ஒன்றிய செயலாளர் உட்பட கைது செய்யப்பட்ட 4 மாணவர்களையும் விடுவிக்க கோரி யாழ் குடாநாட்டில் இன்று மாபெரும் போராட்டம் இடம்பெற உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த போராட்டத்தை பொது அமைப்புகளும் தெற்கைச் சேர்ந்த கட்சிகளும் இணைந்து நடத்த உள்ளன. யாழ் நகரில் பஸ் நிலையம் முன்பாக முற்பகல் 11 மணிக்கு தொடங்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நண்பகல் 12 மணி வரை நடைபெற உள்ளது. எவ்வித வேறுபாடுகளும் இன்றி தமிழ் மக்களது உரிமைகளுக்காக குரல் கொடுக்க அனைவரும் அணிதிரளுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர அவசர சந்திப்புக்கு ஜனாதிபதி கூட்டமைப்பினருக்கு அழைப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அவசர சந்திப்பு ஒன்றை நடத்துவதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளார். இதற்கான அழைப்பை நேற்றைய தினம் கூட்டமைப்பிற்கு விடுத்துள்ளார். இடையில் நின்று போயிருக்கும் அரசியல் தீர்வு முயற்சிகள் தொடர்பில் சர்வதேச சமூகம் அழுத்தங்களை கொடுத்து வரும் ஒரு சூழ்நிலையில் அரசியல் தீர்வு பேச்சுக்களை உடனடியாக முன்னெடுப்பது குறித்து ஜனாதிபதி இந்த சந்திப்பின் போது சில யோசனைகளை முன்வைக்கும் சாத்தியம் இருப்பதாக அரச தரப்பு வட்டாரங்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர மஹிந்த அரசு மக்களை பாதுகாக்க தவறியுள்ளது, ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு என்ற தலைப்பிலும் மக்கள் அரசோடு இருக்கின்றனராம் மஹிந்த தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் உதயன் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அத்தோடு ஆஸ்திரேலியா நீதிமன்றம் நாடு கடத்துவதில் புதிய சட்டம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் புதிய சட்ட சவால் ஒன்றினை விடுத்துள்ளது. நேற்று நாடு கடத்தப்பட இருந்ததாக கூறப்படும் 56 இலங்கையர்கள் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் சிட்னி நீதிமன்றம் குறித்த இலங்கையர்களின் நாடு கடத்தலுக்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த தடை உத்தரவு நாளை மறுநாள் வியாழக்கிழமை வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்று வெளிவந்துள்ள திவைன சிங்கள நாளிதழை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றவியல் பிரேரணை குறித்த விசாரணைகள் நீதியாகவும் பக்கசார்பற்ற முறையிலும் நடைபெற வேண்டும், ஒன்றிணைந்த நீதவான்கள் கூட்டறிக்கை என்ற பிரதான தலைப்புடன் இந்த திவைன பத்திரிகை வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள குற்றவியல் பிரேரணை குறித்து கலந்துரையாடுவதற்கு நேற்றைய தினம் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளும் கொழும்பில் கூடியிருந்தனர். இந்த கூட்டத்தின் பின்னர் விடுத்துள்ள கூட்டறிக்கையிலே குறித்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக திவைன பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும், பிரதம நீதியரசருக்கு எதிராக விசாரணை செய்யும் நாடாளுமன்ற தெரிவுக்குழு 2வது முறையாக இன்று கூட உள்ளதாக மற்றும் ஒரு செய்தியையும் திவைன பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, நாடாளுமன்ற தேர்வுக்குழுவுக்கு எதிராக சட்டத்தரணிகள் சங்கம் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி, ஜனவரி 21ஆம் தேதி உயர் நீதிமன்றம் இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அதனை தவிர பிரதம நீதியரசருக்கு எதிரான நாடாளுமன்ற தெரிவுக்குழு விவகாரம் குறித்த செய்திகளை பிரதானமாக லங்கா தீப பத்திரிகையும் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அத்துடன் இந்த செய்திகள் இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையிலும் வெளியிடப்பட்டுள்ளன. அதனை தவிர நீந்துவதற்காக கடலுக்கு சென்ற 4 உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அவர்கள் உயிருடன் இருப்பது சந்தோஷத்தை அளிப்பதாக அவர்கள் வழங்கிய செவ்விகளை இன்றைய தினம் சம்பவத்தை சித்தரிக்கும் சில புகைப்படங்களுடன் டெய்லி மிரர் பத்திரிகை அதன் பிரதான தலைப்புச் செய்தியை வெளியிட்டுள்ளது. இதனை தவிர பிரதம நீதியரசருக்கு எதிரான நாடாளுமன்ற தெரிவுக்குழு விசாரணை, அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளமை குறித்த சில செய்திகளையும் டெய்லி மிரர்
தமிழர் பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. இந்த செய்திகள் குறித்து நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்திருந்ததால் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து இன்று வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். மத்திய அரசுக்கு ஆதரவா மக்களவையில் தெரிவிப்போம் மூலாயம் மாயாவதி என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினமணி பத்திரிகை வெளிவந்துள்ளது. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் விஷயத்தில் மத்திய அரசுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து மக்களவையில் வாக்கெடுப்பு நடைபெறும் போது தெரிவிப்போம் என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி ஆகியோர் தனித்தனியாக தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் இந்த இரு கட்சிகளும் தங்களை ஆதரிப்பார்கள் என்பதில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி உறுதியாக உள்ளது. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பது தொடர்பான விவாதம் மக்களவையில் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து நாளை புதன்கிழமை வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. அடுத்த 2 நாட்களில் மக்களவையில் விவாதம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையிலேயே சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங்கும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியும் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளதாக தினமணியின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் 37 மீனவர்கள் இலங்கையில் சிறைப்பிடிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 37 பேர் இலங்கை கடற்படையினரால் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை புல்மோடை பகுதியில் 5 படகுகளின் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் 37 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து திருகோணமலை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக இலங்கை கடற்படை மூலம் திங்கட்கிழமை காலை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் காவிரி விவகாரத்தை அரசியலாக்குகிறது கர்நாடகம் என்ற தலைப்பிலும் வட கடலோர மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்ற இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்று காவிரியில் தண்ணீர் விட இயலாது, கர்நாடகம் மீண்டும் மறுப்பு, சுப்ரீம் கோர்ட்டில் இன்று இறுதி விசாரணை என்ற பிரதான தலைப்புடன் தினத்தந்தி வெளிவந்துள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிட கோரி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. நடப்பு ஆண்டில் பயிரிடப்பட்டுள்ள 14 லட்சம் ஏக்கர் சம்பா பயிரை காப்பாற்ற இடர்பாடு பங்கீட்டு கொள்கையின்படி உடனடியாக தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட கோரி வலியுறுத்தி தமிழக அரசு மனுக்களை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக இரு மாநில முதல் அமைச்சர்களும் நேரில் சந்தித்து பேசி முடிவு காணும்படி உயர் நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருந்தது. இந்த பேச்சுவார்த்தை விவகாரங்களை கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த விசாரணையின் போது நீதிபதிகள் கேட்டறிந்தனர். பின்னர் சனிக்கிழமைக்குள் இரு மாநிலங்களும் அறிக்கை தாக்கல் செய்யும்படி நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இதன்படி இரு மாநில அரசுகளும் அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளதாகவும் இதன் இறுதி விசாரணை இன்று நடைபெறுவதாகவும் தினத்தந்தியின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, மாயாவதி முலாயம் சஸ்பென்ஸால் காங்கிரஸ் திக்தி, லோக்சபாவில் இன்று விவாதம், நாளை ஓட்டெடுப்பு என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. இந்த செய்தியை ஏற்கனவே நாம் விரிவாக தினமணி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். அதனை தவிர காவிரி நீர் கண்காணிப்பு குழு மீது சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு புகார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.